அண்ணாமலை வரதுக்கு முன்னாடி எல்லா கட்சியிலையும் கொஞ்சம் அந்த ஊழல்ங்கிறது கொஞ்சம் தைரியமா பண்ணிட்டே இருந்தானுங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து பயந்து தான் பண்றானுங்க. அவரு என்ன கரெக்டா எல்லாத்தையும் பண்ற கூட விடுறது இல்லை. ஆக்சுவலா அவரு தெரியாத உடனே கண்டுபிடிச்சு டக்கு டக்குன்னு சொல்லி இது பண்றாரு. அவர் பழைய முன்னாடி ஐபிஎஸ்ங்கிறதுனால கொஞ்சம் அதுவா நல்லாவே பண்றாரு. அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அத என்ன சொல்றது, கரெக்டா அந்த திருடன்களுக்கு போலீஸ் தான் கரெக்டுங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நல்லா கரெக்டா பண்றாரு. அவரை அவரோட மூலதனம் பிஜேபிக்கு. அவர் நல்ல ஒரு தேசபக்தர். இல்லாட்டி பிஜேபியில சேர்ந்திருக்க மாட்டாரு. நல்ல தேசபக்தருங்கிறதுனால தான் பிஜேபியிலேயே சேர்ந்திருக்காரு. அதனால அவரே தொடரணும் கண்டிப்பா. இப்ப யங்ஸ்டர்ஸ்ல அப்படி அண்ணாமலை சைடு பின்னாடி தான் போயிட்டு போறதுக்கு விருப்பப்படுறாங்களா? இல்ல, அவங்களுக்கு என்ன யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன இதுன்னு ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா, இப்ப எல்லாருமே வயசான லீடர்ஸ் தான் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும்போது டக்குன்னு வேற அண்ணாமலை ஒரு யங் லீடருங்கிற மாதிரி. அதனால அவங்களுக்கு ஒருத்தரா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 இயர்ஸ் அல்ல 20 to 40 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. அவருக்கு அவர் மத்தியில ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. அவர் செல்வாக்கு இருக்கு. அதனால அவரு அது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பேசுறது எல்லாமே இடத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா பேசுறாரு. அவர் பிரஸ் மீட் மாதிரி பேசுறாரு. பொதுக்கூட்டத்தை பேசுற மாதிரி பேசுறாரு. வேற எங்கேயாவது கான்ஃபரன்ஸ் ஹாலில் பேசுறேன்னா அதுக்கும் ஏற்ற மாதிரி நல்லா அவ்வளவு நல்லா பேசுறாரு. அதுவே ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுல போனீங்கன்னா அங்கேயும் கரெக்டா ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி அதுவும் நல்லா பண்றாரு. இந்த சபரிமலை இது இப்படி ஏன் மாலை போடுறோம் அந்த மாதிரி விஷயங்களும் நல்லா பேசுறாரு. லாவும் நல்லா பேசுறாரு. ஃபைனான்ஸும் நல்லா பேசுறாரு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்ற நல்ல ஒரு டஃப்பான ஒரு லீடர். அவர் கண்டிப்பா அவர் தான். இப்ப நீங்க சொல்றீங்களா யங்ஸ்டர்ஸ் அண்ணாமலை போறீங்கன்னு சொல்றீங்களா? இப்ப விஜய் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஆக்டர் விஜய். இப்ப அவரும் இப்ப ஃபீல்ட்ல தாவேக்கான்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் விஜய் யங்ஸ்டரா இருந்தாலுமே அவர் ஒரு இன்னுமே அந்த ஆக்டருங்கிற மைண்ட் செட்ல இருந்து அவரே வெளியில வரல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வக்ஃபோட பில்லுக்கு அப்போஸ் பண்ணி ஏதோ ஒரு இது பண்ணிருக்காங்க. அதுல அவர் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காரு. அவர் வெளியே வரல. இது எல்லாரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க கட்சியில யாருக்குமே விஷயமே தெரியல. இன்னைக்கு அவர் புஷியா இருந்துட்டு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேக்குறாங்க, அவருக்கே விஷயம் தெரியல. அது மாதிரி இருக்கிறவங்க பின்னாடி டக்குன்னு யங்ஸ்டர்ஸ் வர்றது ரொம்ப சந்தேகம் தான். அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களாவும் இருக்கணும், கேட்ட கேள்விக்காக பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். அவங்க அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்னும் அந்த ஆக்டருங்கிற மைண்ட் செட்ல இருந்தே அந்த இது ஒரு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆப்பிள்ங்கிற மாதிரி தான் அப்படியே அதுலயே அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருந்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பெரிய யங்ஸ்டர்ஸ்க்கு அவ்வளவு பெருசா அவரோட அப்பீலிங்கா இல்ல. அவரு அப்படிதான் நான் என்னோட ஆசஸ் பண்றேன். தேங்க்ஸ் உங்க டைட்டில் செலவு பண்ணி அண்ணாமலைஜியை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப மிக்க நன்றி. தேங்க்ஸ்.